இல்லை வாசம் நானும் பார்க்குறேன் அப்படின்னு இருந்தால் நல்லா பாருங்கள். பெற்றோர்கிட்ட சொல்லிட்டே பாருங்கள், ஒரு முடிவு வரட்டும்னு சொல்கிறேன். அதில் முடிவு வராது, அப்படியே கெட்டு போவீங்க. ஒரு எங்கே முட்டி மோதியாவது ஒரு முடிவு வரட்டும். அந்த உங்களை பற்றி பிடிக்கிற அடிமைப்படுத்தி இருக்கிற அந்த எல்லா கட்டிலிருந்து வெளியே வாங்க. வாலிபர்கள் பலவான்கள் என்று வேதம் சொல்லிக்கிறது. நீ பலமா இருக்கிற நாட்களில் சாத்தானை ஜெயித்து வெளியே வர முடியலைன்னா நீ எப்படியும் வாழ்க்கையில் ஜெயிக்க போற. இது வாலிபர்களுக்கு மட்டும் இல்லை, புருஷனா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், முதியவங்களா இருக்கட்டும், எல்லோருக்கும் ஒவ்வொரு கண்ணி சாத்தான் வைத்திருக்கிறான். அல்லேலூயா. ஜெயமுள்ள வாழ்க்கையை நமக்கு கர்த்தர் தந்திருக்க, தோல்விகளுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்க வேண்டிய காரியம் என்ன? சிலுவையிலே மரித்து சாத்தானை ஜெயித்து உலகத்தை கால்களாக்கி உன்னத்துக்கு நேராக வழியை திறந்து உன்னை என்னை கருத்தில் அழைத்திருக்க, நீ ஏன் இன்னும் அறியப்பட்ட வார்த்தையாக அறியப்பட்ட ஒருவனாக நீ இருக்க வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிற அந்த நிச்சயம் உனக்கு இருக்கிறதா? நான் விரும்பும் போது அவர் எனக்கு பதில் தருகிறார் என்ற நம்பிக்கை இருக்கிறதா? இல்லாவிட்டால் நீ அவருடையவள் என்று எப்படி சொல்ல முடியும்? ஏன் இல்லை? You are not giving the proper importance to him. அவருக்கு வேண்டிய அந்த முக்கியத்துவத்தை வாழ்க்கையில நீ கொடுக்கவில்லை. ஆகையினால் அவர் உன்னோடு இருக்க முடியவில்லை. ஆகையினால் நீ அவரை அறிய முடியவில்லை. ஆகையினால் நீ அவரை அனுபவிக்க முடியவில்லை. This is the secret and truth. இதுதான் உண்மை. முடியல பாஸ்டர், முயற்சிக்கிறோம், முடியல, ஜபிக்கிறோம், கிடைக்கல. இல்ல, இது கடினமானதல்ல. He is approachable to all. அவர் யாரும் போய் சேரலாங்க, யாரும் போய் சேரலாம். யார் கேட்டாலும் கொடுப்பாங்க. ஒரு கூட்டம் கூப்பிட்டான், ஆண்டவரே, ஆண்டவர் கேட்காம போயிட்டாரா? எல்லாரும் தடுத்தான், ஆண்டவர் விட்டாரா? ஒரு திமிர்வாதக்காரன் மேல வர எல்லாரும் அந்த அப்ஜெக்ஷன், உள்ள விடாத, உள்ள விடாத, விட மாட்டோம். அந்த 4 பேர் விட்டாங்களா? ஆண்டவர் ஏன்னு கேட்டாரா? உன் படுக்கை எடுத்து எழும்புப்பா நீ. இஸ் அப்ரோச்சபிள் டு ஆல். அவர் எல்லாருக்கும் அருகாமையில் இருக்கிறவர். ரட்சிப்பு எல்லாருக்கும் சமீபம். நீ உண்மையாய் கூப்பிட்டால் ஏன் அவருடைய மறுமொழியை நீ கேட்க மாட்டாய்? நீ நிச்சயம் கேட்கலாம். உண்மையாய் கூப்பிட்டால் ஒரு பிள்ளை 1 வயசு 6 மாதம் 1.5 வயசு பிள்ளை அம்மான்னு கூப்பிட்டா நீங்கள் கேட்காம இருப்பீங்களா? நீங்கள் கூட நீங்களாம் உங்களை இல்லை, ஒரு தாய் கூட கேட்காம இருக்கலாம். ஆனால் கர்த்தர் கேட்காம இருக்க மாட்டாருங்க. அதுதான் நம்முடைய விசுவாசத்தின் ஒரு அஸ்திவாரமாக இருக்க வேண்டும். We are having so many foundations in our life. Do we have foundation for our faith? அநேக காரியங்களுக்கு அஸ்திவாரம் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு அந்த வருஷத்துக்கு 10 வருஷம் கழிஞ்சாது நிறைய அஸ்திவாரம் போட்டிருக்கோம். நாட் கேரண்டீட் ஃபவுண்டேஷன், உத்தரவாதமான அஸ்திவாரம் அல்ல. ஆனால் அசையாத உத்தரவாதம் உள்ள விசுவாசமாகிய அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறதா? அந்த அஸ்திவாரம் போடப்பட்டிருக்குமானா நீ வாழ்க்கையிலே தோற்று போவதில்லை. ஜனங்கள் முன்பாக நீ தோற்று போவது போல இருக்கலாம், சத்துரு வல்லம் போல வரலாம், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டான். ஆவியான விரைந்து கொடியேற்றுவார். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அவ எல்லாம் போய் நீங்க சுவிசேஷம் சொல்லுங்க. இயேசு போனார், சுவிசேஷத்தை சொன்னார், சுவிசேஷத்தில் மரித்தாருங்க. அப்போஸ்தலர் மரித்தாருங்க. சுவிசேஷத்தின் வெற்றி என்ன தெரியுமா? பரிதாபமா இருக்கு. இந்த ஊழியத்தின் வெற்றின்னு ஆட்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ரொம்ப வேதனையோடு சொல்றேன் நான். வாழ்க்கை தரம் உயர்வது ஊழியத்தின் வெற்றி என்று சொல்லுகிறார்கள். பண பலம் பொருளாதாரம் உயர்வது ஊழியத்தின் வெற்றி என்று சொல்லுகிறார்கள். பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஊழியத்தின் வெற்றி என்று சொல்கிறார்கள். பெரிய அதிகாரம் ஊழியத்தின் வெற்றி என்று சொல்கிறார்கள். நான் என்ன சொல்லுகிறேன்? பணம் தப்புன்னு சொல்றேனா? இல்லை. சொத்து தப்புன்னு சொல்றேனா? இல்லை. பெரிய கட்டணம் தப்புன்னு சொல்றேனா? இல்லை. அதிகாரம் தப்புன்னு சொல்றேனா? இல்லை. ஆனால் இவை எல்லாம் இயேசுவின் நாம மகிமைக்காக இருக்கட்டும் என்று தான் சொல்லுகிறேன். இயேசு சொன்னா, இயேசு தந்தா, இதெல்லாம் வச்சுக்க. தரலன்னா இதெல்லாம் எடுக்காத, இயேசு போயிடுவாரு.
அவர் தந்தை வச்சுக்க. அவர் என்ன சுவாதீனம் வச்சா நீ சுவாதீனாயிரு, அவர் அடிமையாச்சு அடிமையாயிரு. ஏன்னா கிறிஸ்து முன்பாக நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டில் நீங்கள் என்ன செய்றீங்க? அம்மா மாரு இந்த காலம் எல்லாம் கஷ்டம். ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை இல்லை 2 பிள்ளை தான் இருக்குது. அந்த காலத்தில் அப்படி இல்லை. 4 எங்கள் வீட்டில் 7 பேர் 8 பேர் உண்டு. ஆமாம். அப்போ ஒரு ஆள் ஒரு பிள்ளை என்ன செய்வான்? அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான், காய்கறி வெட்டி கொடுப்பான். இன்னொரு பிள்ளை ஏதோ ஒன்று கழுவி கொடுப்பான், பாத்திரம் கழுவான். இன்னொருத்தர் சொல்லுவார், நீ வெளியே போய் கூட்டு. எப்படி? முன்ன போய் கூட்டு, விளக்கு மாடுத்து கூட்டு. பையன் மாதிரி இருந்தால் அந்த மாட்டுத்தோளை நீ இந்த சாணியெல்லாம் அள்ளி போடு. அவன் சாணி அள்ளி போடுறான், நான் இங்கே இருக்கேன்னு சொல்லுவேன். இது சொல்ல முடியுமா? யோசிச்சு பார்க்குறீங்களா? இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போல்லாம் சாணியெல்லாம் தொடக்கூடாது. அந்த காலம் சாணியெல்லாம் அள்ளி போடணும், போட்டு உரக்குள்ள போட்டு தொழிலெல்லாம் கழுவணும். அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அந்த வேலையை செய்வோங்க. அதை நாங்கள் செய்தாதான் அவங்க என்னுடைய அப்பா அம்மான்னு அர்த்தம். அந்த வேலை அவளுக்கு மட்டும் காய்கறி வெட்டுற வேலை, அவளுக்கு மட்டும் தேங்காய் துடுற வேலை. தேங்காய் துடுற வேலை எல்லாம் விரும்புவோம் அந்த காலம். ஏன்னு தெரியுமா? பாதி தேங்காய் திரும்ப சாப்பிட்ருவோம். இப்போ அந்த பழக்கம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். பாதி திரும்பும்போதே உள்ளே போயிடும். அவன் மட்டும் தேங்காய் துருவாங்க, எனக்கு வந்து மாட்டுத்தூளை கழுவு சொல்கிறாங்க. அப்படி யாரும் கேட்குறாங்களா? சும்மா முனங்கலாம். ஆனால் பிரச்சனை கிடையாது, எல்லாம் ஒன்று தான். ஊழியனோ கர்த்தர் என்ன வைத்திருக்கிறாரோ அதுதாங்க ஊழியம். ஊழியத்தில் பெருமை நாம எதிர்பார்க்கக்கூடாது, ஊழியத்தில் மேன்மை எதிர்பார்க்கக்கூடாது. நான் கிறிஸ்துவராக இருக்கிறதுனால உலகத்தில் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடாது. நீ கிறிஸ்துவராக இருக்கிறதுனால உனக்கு வருகிற எல்லா நன்மைகளும் தேவனுக்கு மகிமையாக இருக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போஸ்தலர் சப்பானிகளை பார்த்தாங்க, எழும்பி நடன்னு சொன்னாங்க. பிறகு என்ன? அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆட்கள் அந்த சப்பானி பிடிச்சான், ஐயா நீங்க தான் நீங்க தான் நீங்க தான். ஏன் நான் இல்லப்பா, நீங்க செய்த அறிஞ்சிங்கல்ல, அவர் தான் என்ன சுவாக்கினார். மகிமையை தேவனுக்கு செலுத்தினார்கள். ஜனங்கள் அந்த அற்புதத்தை பெற்றவங்க ஊழியக்காரரை பெருமைப்படுத்தினாங்க, அவர்களோ மறுத்தார்கள். பூமாலை கொண்டு போட்டான் எங்கள் இஸ்ரால, பூவாலே போட்டான், கொட்டடிச்சுட்டான். நீ தெய்வம் மேலே வந்துட்ட. இல்லப்பா, எல்லாம் தூக்கி தூரப்பட்டான். நான் ஒன்ன போல மனுஷன் தான்ப்பா. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து அவர் தான் தெய்வம். மகிமை அவருக்கு செலுத்துங்க. இன்னைக்கு மகிமை யாருக்கு இங்கே செலுத்தப்படுது? சங்கடமா இருக்கு. நான் திருப்பி திருப்பி சொல்லுறேன், உங்களுக்கே தெரியும். அப்போஸ்தலர்கள் மரணத்தை சந்தித்து கிறிஸ்துவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அன்றைய ஊழியர்கள் எல்லாற்றையும் இழந்து ஒன்றுமில்லாதவர்களாகி சாத்தானுடைய தலையை நசுக்கி கிறிஸ்துவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது, நான் பரலோகத்துக்கு செல்வேன், தேவன் அங்கே ஒரு தேசத்தை எனக்காக வைத்துக்காட்டு நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. அந்த நிச்சயம் இருந்தபடினால அவர்கள் சத்துவமாக அதை செய்தார்கள், சந்தோஷமாக செய்தார்கள். நம்ம ஏன் எதுவும் செய்ய மாட்டேங்கிறோம்? நிச்சயம் இல்லைங்க, நிச்சயம் இல்லை. இருக்கிறதன் உங்களை சொல்லலை, ஜெனரலாக சொல்கிறேன். வாழ்றத வாழ்ந்துருவோம், சாப்பிட்றத சாப்பிடுவோம், வைக்கிறத வைப்போம். அது நாளைக்கு என்னன்னு தெரியாது. அல்லேலூயா. மனிதன் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் தக்க பலனை ஆண்டவர் உலகத்தில் தருவன்னு சொல்லியிருக்கிறார். எல்லாருக்கும் கிடைக்குமா கிடைக்கும் அதை வாதத்துக்கு வந்துடுறாங்க. பொதுவாக சொல்கிறேன், நம்ம செய்கிற எல்லா காரியங்களுக்கும் அதை ரீதிங் பண்ணக்குள்ள ஒரு டைம் கருத்து தருவார். பொதுவாக யார் தப்ப முடியாது. நம்ம ஜாக்கிரதையில் இருக்கணுங்க. தொழில் இல்லாமல் இருக்கலாம், ஒரு இது இல்லாமல் இருக்கலாம், அது இருக்கு. ஆனால் நாம் என்ன இருக்கணும்? பயத்தோடு இருக்கணும். என்னுடைய தீய காரியங்கள் நிமித்தம் அதை திருப்பி நான் நினைவுகூர்ந்து மனங்கசந்து அழ வேண்டிய ஒரு விடுதலை இல்லாத காலங்கள் என் வாழ்க்கையில் வரக்கூடாது. என் வாழ்க்கையில் உள்ள எல்லாம் தேவனுக்கு மகிமையாக இருக்க வேண்டும். என் வாழ்க்கையில் என்னுடைய பிரயாசம் அத்தனையும் அது அவருக்காக இருக்க வேண்டும் என்ற நிச்சயம் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே
எல்லாவற்றையும் அவர் சரியாய் செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வேண்டி நீங்கள் எதை செய்தாலும் தேவனாய் கர்த்தர் அதன் பலனை உங்கள் பிள்ளைகளுக்கு செய்யாமல் இருப்பாரோ? தேவனுடைய குமாரனாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் எதை செய்தாலும் அதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனாய் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு அதை விட அதிகமாக செய்யாதிருப்பாரோ? தேவ அன்பின் ஆளுகை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே உண்டாவதாக. தேவ அன்பின் ஆளுகை, தேவ கிருபையின் ஆளுகை, ஆழங்காண முடியாத அன்பின் ஆளுகை, முடிந்து போகாத கிருபையின் ஆளுகை நம்முடைய உள்ளங்களை தொடுவதாக. அது உலகத்தில் உள்ள கட்டுகளை அறுப்பதாக. அது உலகத்தில் உள்ள வேர்களை பிடுங்கி எறிவதாக. உன்னருக்கு நேராக உங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய பாதை அமைவதாக. அதுவே வேகமாய் ஓட ஆவியான உங்களை என்னையும் ஊழியத்தை பலப்படுத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவையில் அரைஞ்ச அந்த 2 பேரும் ஒரு ஆள் அப்படியே நரகத்துக்கு போயிடுவாங்களோன்னு ஒரு எண்ணம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் சொன்னார், பிதாவே இவரெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, தெரியாமல் செய்கிறாங்க, அவங்களும் நரகத்துக்கு போயிடக்கூடாது, மன்னிச்சிருங்க, பரலோகத்துக்கு வரட்டும். அவ்வளோ ஆத்தும் பாருங்க. கடைசி மூச்சு வரை ஆத்துமாக்களுக்காக கதறினவராய் பதறினவராய் இயேசு காணப்பட்டிருக்க என்னை அவர் ரட்சித்தார் என்று சொல்லுகிறாரே, ஒரு மூச்சாவது மற்ற ஜனங்களுக்காக பதறி கதறி தேவனுடைய பாதப்படிகளிலே நீ அர்ப்பணித்திருக்கிறாயா? நாம் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உங்களுக்கு அத்தனையும் உங்களை விட்டு ஒரு நாளில் போய்விடும். அருமையான பெண்ணை பிரதரை நான் பார்க்கும்போது எனக்கு உள்ளத்தில் பலவிதமான எண்ணங்கள் வரும். அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? ஒரு மிலிட்ரி மேன். என்ன மாதிரி சல்லி கிடையாது, ஜம்முன்னு இருப்பார், நல்ல உடம்பு, நல்லா இருக்கும். ஆனால் இன்றோடைய நிலைமை பார்த்தா எனக்கு ரொம்ப நான் சங்கடப்படுவேன். பாருங்க, ஒரு மனிதனுக்குள்ள அவனுடைய பலத்தினாலே அறிவினாலே அவன் தனக்கு ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. அதை நான் இப்போ கண்டுபிடிச்சேன். எழும்ப முடியல, சரிய முடியல, சாய முடியல, பேச முடியல, பார்க்க முடியல. ஏன் நான் மட்டும் என்ன இதுக்கு என்ன விதிவிலக்கா? என்னுடைய பலன் அவ்வளோதாங்க, என் சரித்திரம் உள்ள கழிவு அவ்வளோதாங்க. I have no control on my body or my soul. எனக்கு மேலே எனக்கு அதிகாரம் இல்லை என்பதை நான் அறியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை அறிகிற அறிவை கர்த்தர் தருவாராக. இதுவே நீங்கள் ரட்சிப்படையவும், நீங்கள் பரிசுத்தமாய் வாழவும், நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் ஜீவிக்கவும் ஒரே வழி. நம்மை அறிகிற அறிவை கர்த்தர் தருவாராக. பிறரை பார்க்கிற கண்களை நம்மை விட்டு மாற்றுவாராக. சிலுவை பார்க்கிற கண்களை நமக்குள்ளே தருவாராக. ஒப்பு கொடுப்போமா? நம்மை நான் வசனம் நிறைய வாசிக்கணும் இருந்தேன், ஒன்றும் எடுக்கலை, செய்திக்குள்ளும் போகலை. ஆவியான நம்மோடு பேசுவாராக. 30-35 வருஷமாக பேசி என்ன பார்த்தோம்? ஆவியான பேசட்டும், ஆவியான பேசட்டும். ஊழியக்காரர்களாகிய நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஏற்றபடி அமர்ந்தால் நாங்கள் பேசாமலே தேவ ஆவியான உங்களோடு பேசுவார் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் எங்கள் வேலை சரியாக செய்யலைங்க, அதுதான் உண்மை. நாங்கள் எங்கள் வேலை சரியாக செய்யணும், நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் ஓப்பனாக பேசுகிறேன், அவ்வளோதான். ஜெபம் போது நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இந்த நாட்களிலே கர்த்தருடைய வருகை என்ற ஒரு ரகசியத்தை, அந்த ரகசியத்தை அவருடைய உள்ளத்தில் அதிகமாய் பலவந்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்.
ஏன்னா அந்த நம்பிக்கை உள்ளத்தில் பலம் கொள்ளாட்டி நான் மாற மாட்டேங்க. உண்மையை சொல்கிறேன், நான் எப்போ உண்மை தான் சொல்லுவேன். கர்த்தர் வந்துடுவார், நான் மாட்டிக்கிடுவேன். இந்த பயம் எனக்கு இல்லைன்னா நான் மாற மாட்டேங்க. நீங்கள் அப்படின்னு தெரியல, நீங்கள் மாறிடுவீங்க, நல்லது. மாறலைன்னா மாறிடுங்க. இயேசுவோட வருகை மிக சமீபம். It may happen at any time. Any time. Be prepared for that. ஆயத்தமாக இருங்க. ஆயத்தமாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாங்க. ஆயத்தம் இல்லைன்னா பயந்துக்கிட்டே இருக்கணும், பயந்துக்கிட்டே இருக்கணும். ஆயத்தமாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாங்க. அப்படியே வருகை சமீபம். இதுவரை ஒரு வேளை நான் ஒன்றுமே செய்யலை, என் வாழ்க்கையை ஒரு தோல்வி, நிறைய பிளாக் ஏரியாஸ், கருப்பிடங்கள் ஏராளம் அப்படின்றதா கூட பரவாயில்லைங்க. இப்போ ஒரு நல்ல சந்தர்ப்பம், நல்ல சந்தர்ப்பம். அந்த கள்ளன் கடைசியில் சொன்னாங்க பார்த்தீங்களா, ஆண்டவரே என்னை நினைச்சிடுங்கப்பா, இன்றைக்கு என்னோட பிரதீசையில் இருப்பாய். இதுவரை எப்படி இருந்தாலும் சரி, எவ்வளோ காரியங்களை சொல்லி குற்றப்படுத்தி அது மோசம் எப்படி இருந்தாலும் சரி, யாரும் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பட் காட் இஸ் தேர் டு ரிசீவ் யூ ஆஸ் ஹிஸ் ஓன் சன். யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. சொந்தக்காரன், வீட்டுக்காரன், உலகத்தான் எவரும் ஏற்றுக்க மாட்டான். இயேசு உன்னை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. சபை என்று சொல்லியும், விசுவாசி என்று சொல்லியும், ஊழியக்காரன் என்று சொல்லியும் கைவிடப்படுகிற ஆபத்து இருக்கிறது. வேதத்திலும் இருக்கிறது, சரித்திர வரலாற்றிலும் இருக்கிறது. அந்த வரலாறு நம்மை தாக்கக்கூடாது. அல்லேலூயா. அவருடைய வருகை மிக சமீபம். அல்லேலூயா. ஊழியத்தின் வெற்றி அவருக்காக மரிக்கிறது. அல்லேலூயா. ஊழியத்தின் வெற்றி அவருக்காக பாடு செய்கிறது. ஊழியத்திலே வெற்றி கடைசி வரை அவருக்காக சுவிசேஷத்தை அறிவிப்பது. அல்லேலூயா. உலகத்திலே உபத்திரவம், அதுதான் ஊழியத்திலே வெற்றி. இது ஊழியக்காரர்களுக்காக சுருக்கமாக சொல்லுகிறேன். எல்லாருக்கும் இதுக்கு ஒரு சர்டன் போர்ஷன் இருக்கும். இதை தொடர்ந்து போகிற பயணம் அது வெற்றியான ஊழிய பயணம் அல்ல. அல்லேலூயா. கண்களை மூடுவோமா? ஒப்பு கொடுக்கலாமா? ஆவியானவர் உங்களோடு இடப்பட வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். நான் சில வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஜபிக்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சில நிமிஷம் நீங்கள் ஒப்பு கொடுக்கிற நேரமாக இருக்கட்டும், பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிற நேரமாக இருக்கட்டும், தீர்மானங்கள் எடுக்கப்படுகிற வேலையாக இருக்கட்டும். பலமில்லை, முடியாது என்று தவறாதே. உன் தீர்மானத்தில் நிற்க அவர் பலன் தருவார். உன்னுடைய முடிவை, நல்ல முடிவுகளை, தீர்மானங்களை அவர் உறுதிப்படுத்துவார். உலக இன்பம் நம்பாதே, நம்பாதே, அதன் ஆசையாவும் ஒளியும். உன் ஜீவன் போகும் நாளிலே, நாளிலே ஓர் காசும் கூட வராதே. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்ச காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்ச காலம், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். மாபாவியான என்னையும் என்னையும் சுயற்றிக் கொண்டாரே. ஓ பாவி நீயும் ஓடிவா, ஓடிவா, தேவா ஆசீர்வாதம் பெறுவாய். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்ச காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா பிள்ளைகளே, விசுவாசிகள் ஆகிய நாம்
நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களாக இருந்தாலும், பிள்ளைகள் காரியங்களாக இருந்தாலும், சில இடங்களிலே சில குழப்பங்கள் தீர்மானிக்க முடியாத சூழ்நிலை வருவதுண்டு. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து அவருக்கேற்ற பாதைகளை கண்டு அதிலே நாம் நடத்தினால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். உலகத்தின் சாணங்களை எண்ணி அதிலே பலவந்தமாய் பிடித்து அமர்த்தும் போது அது அநேக வேளையில் தோல்வியாய் மாறலாம். உலகத்திலே வெற்றியானாலும் ஆழ்கிய தோல்வியை அவர்கள் சந்திப்பார்கள். இது வேதம் சொல்லுகிற உண்மை. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளையும் உலகத்தின் பார்வையிலே நல்லது கெட்டது கீழ் மேல் என்று எண்ணாதபடி தேவனுடைய சித்தம் என்னவென்று அறிந்து அந்த சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க, குடும்பத்தை நடத்த, ஆழ்கிற ஜீவித்தை அமைத்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜோமனுமா யாரு ஜோமனு? அன்பின் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் உடைய சமூகத்திலே கர்த்தர் எங்களை கூட்டி சேர்த்து உம்மை துதித்து பாடி ஆராதிக்க வைத்து உடைய வார்த்தைகளையும் நாங்கள் கேட்க வைத்தீங்கப்பா. என்னுடைய சபை குறித்த உடைய நோக்கத்தை மீண்டுமா எங்கள் உள்ளங்களிலே கர்த்தர் நினைவுபடுத்தி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே வடமாநில மிஷனரி ஊழியங்களிலே அதிக ஆர்வம் கொள்வதோடு ஆண்டவரே எங்களை சுற்றிலும் இருக்கிற அநேகமாயிரம் ஜனங்களையும் எங்கள் உள்ளத்திலே வைத்து நாங்கள் அதிகமாய் ஜெபித்து ஆண்டவரை முழு உள்ளத்தோடு அவர்களுக்காக உடைய சமூகத்தை திறப்பிலே நின்று நாங்கள் சுவிசேஷம் சொல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக இயேசப்பா. ஆமென் தகப்பனே. கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று சொன்னீங்களே ராஜா. நாங்களும் அனுதினமும் அப்பா எங்கள் உள்ளத்திலே எங்கள் மனதின் கண்களிலே கர்த்தாவே தேவையுள்ள ஜனங்களை கண்டு அவர்களுக்காக உம்முடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபித்து உம்முடைய வார்த்தையால் அவர்களை சந்திக்க கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்துவீராக இயேசப்பா. நல்ல ஆண்டவரை புதிதும் கூர்மையுமான எந்திரமாய் கர்த்தர் எங்களை நாள்தோறும் புதிதாக்கி துலக்கி சுத்தமாக்கி எண்ணெய் ஊற்றி அபிஷேகித்து ஆண்டவரை மெருகேற்றி உமக்காக பயன்படுத்த வேண்டும் என்று தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. சிறு பிள்ளைகளும் வாலிபர்களும் முதியோர்களும் பெரியோர்களும் அனைவருமாய் இணைந்து குடும்பமாய் நாங்கள் விதமாகவே காணப்பட்டு கர்த்தருடைய சபையிலே உமக்காய் உழைக்க சுவிசேஷம் சொல்ல கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. இந்த ஆண்டின் இறுதியை நாங்கள் ஆண்டவரை சந்திக்க இருக்கிறோம். அடுத்த 11வது மாதத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அடுத்த மாதத்திலே இந்த ஆண்டை நிறைவு செய்வோமே இயேசப்பா. அதற்குள்ளாக கர்த்தருக்காய் நாங்கள் செய்த காரியங்களோ பொருத்தனைகளோ ஆண்டவரே நல்ல தீர்மானங்களோ எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து மீண்டுமாய் நாங்கள் புதுப்பித்து ஆயத்தமாக கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. உடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, துதிகன மகிமையாவும் ஏற்றுக்கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் மனோர் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என் உள்ள சதா காலங்களிலும் கூடவே இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.